ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி மலர்மதி சீரியலில் என்னாச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு செம்மையாக ஒரு சம்பவம் பண்ணாங்க மதி. இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்சை தான் நம்ம இத்தனை நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த சீனில் யாரெல்லாம் பார்த்தீங்களோ ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மலரோட பிறந்தநாளுக்காக அவங்க வந்துட்டு காலையிலே கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. மதியம் வந்துட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்ன வார்த்தையை நம்பி மலரும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. மதி என்ன பண்ணாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இட்லியும் ஒரு சாம்பாரும் பண்ணி வச்சுட்டு டிஃபன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க மாமனாரும் மாமியாரும் டிஃபனை வச்சோடனே சாம்பார் ஊற்றுனதுக்கப்புறம் போ அடுத்தது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன, முட்டை தான் வேக வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. என்னது முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி கேட்கவும், ஆமாம் முட்டை சாப்பிட்டா ரொம்ப ப்ரோட்டீன், இந்த ப்ரோட்டீனு இந்த ஜிம்மு இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராத, போய் சட்னி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. சட்னியெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. உடனே என்னது சட்னி பண்ணலையா, சட்னி இல்லாமல் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம், ஏன் அதான் சாம்பார் இருக்குல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க மதியோட மாமியாருக்கும் மாமனாருக்கும் பயங்கர கோவம் தட்டை தூக்கி அடிச்சிட்டாங்க. சாம்பார் மட்டும் வச்சுட்டு சட்னி இல்லாமல் சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவாங்க, கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா, எங்களுக்கு என்ன கேட்குறோமோ அதை தான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் பேசுகிறாரு. உடனே மதி என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க, பசிக்குதா பசிக்கு சாப்பிடுங்க, நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு இது மெனு கொடுக்கறதுக்கு இது ஹோட்டல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்பவே காமாக அதை டீல் பண்ணுறாங்க. அது இன்னுமே ராகவனுக்கு ட்ரிகர் ஆகிட்டு பயங்கர கடுப்பாயிட்டு திட்டி விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துடுறாரு. உடனே அவங்க மனைவியும் ராஜலக்ஷ்மியும் உள்ளே போய்ட்டு உட்காந்துட்டு என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கவும் உடனே ராகவனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ என்னங்க சுகர் வேறு இருக்குது, இந்த மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே புலம்பிட்டு மலர் வந்துட்டாளா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வெளில பார்க்குறாங்க. மலர் கரெக்டாக வராங்க. அப்போன்னு மலர் குலுங்கு சிரிச்சுக்கிட்டே வராங்க பாக்கியராஜ்கிட்ட பேசிக்கிட்டு பைக்கில். இதை பார்த்தோன்னே ராஜலக்ஷ்மிக்கு இன்னும் ஒரு வயிற்றுச்சல். என்ன நம்ம இங்கே சாப்பிடாம உட்காந்து நொந்துட்டுருக்கோம், இவ சந்தோஷமாக இருந்துட்டு வராளா, எப்படி இவ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை ஆளை வச்சுட்டு போன நீ, ஒரு சாப்பாடு இல்லை, நாங்கள் பட்னியாக கிடக்கிறோம், நீ பாட்டில் போய் கூத்தடிச்சிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்டோடனே மலருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னோடனே மதி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுமே இருங்க 5 நிமிஷம் இருங்க, நான் போய் சட்னி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. போனால் மதி அங்கே ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. நீங்கள் சட்னியும் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை, கொடுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மதி இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப பிரச்சனையாயிடும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லைனா அவங்களுக்கு சுகர் வேற இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஓகேங்க, நீங்கள் இதே எமோஷ்னல் பிளாக்மெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரிலாம் என்னால் மாட்ட முடியாது, விடுங்க அவங்களே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் கிளம்பிடுறாங்க. அவங்க பாட்டில் ரெடி ஆகிறதுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ள ஃபோன் பண்ண காணோம், ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ வீட்டு பக்கம் வரமாட்டுற, ஏதாவது வேலையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஏதோ ஒரு அடிதடி வேலைக்கு அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இருக்குது, நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுரேஷுமே சரிம்மா வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க. அந்த சைடு அப்படி நடந்துட்டுருக்கப்போ அவங்களோட ஒய்ஃப் ரேவதியுமே கால் பண்ணுறாங்க மலருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ரேவதி, நான் கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு இப்படி நடந்துட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாகிடுச்சு. உடனே ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கியராஜ் மலர் ஏதாவது பண்ணு மலர், அவங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லவும் மதி என்ன பண்ணுறாங்க, இந்த இட்லி சாம்பார் எடுத்துகிட்டு போய் கொடுங்க சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. உடனே மதி சொன்னதை கேட்டு மலரும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களுமே எந்த வார்த்தையுமே சொல்லாமல் கடகடன் வாங்கி கடகடன் சாப்பிட்டு ஒரு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வாமா, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே மலருக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. என்ன சட்னி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க, இன்றைக்கி என்ன கடகடகடன் சாப்பிட்றாங்க அப்படின்னோடனே மதி சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்கிறீங்க, உங்களை டென்ஷன் ஆகுறீங்க, அப்படிலாம் ஆகாதீங்க, இவங்களெல்லாம் ஈஸியாக டீல் பண்ணலாம், அப்படியே ஃப்ரீயாக இந்த மாதிரி தான் விட்டு பிடிக்கணும், நீங்கள் தான் அவங்களை கெடுத்து வச்சுருக்கீங்க, மெனு மாதிரி நீங்கள் கொடுத்து ஹோட்டல் மாதிரி சமைச்சு அவங்கள பழக்கப்படுத்தி கெடுத்து வச்சுருக்கீங்க, இனிமேலாம் அப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. இத்தனை நாளாக என்ன மருமக 2 பேர், இந்த மாதிரி ஒரு மருமக நம்ம வீட்டில் இருக்காங்களா, இவங்க என்ன எதுக்குமே பேச மாட்டாங்க, என்ன மாமியார் அப்படின்னு பார்த்த நம்மளை இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமாக மதி ஒரு சம்பவத்தை பண்ணி பார்க்க வச்சுருக்காங்க. இந்த சீன் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததோ அவங்க ஒரு கமெண்ட் போட்டு லைக் ஒன்று போட்டு விடுங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டே வந்துட்டு அப்படி போகும். மதியம் வந்துட்டு மலர் தான் ஆப்வியஸ்லி சமைச்சாகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. மதியம் வந்து கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து சமைக்கலான்னு போகிறப்போ மலர் மாமியார் சும்மா இருப்பாங்களா, உடனே வந்துட்டு காலையில் தான் எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, மதியமாச்சும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும், ஸோ இதெல்லாம் சமைச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுக்குறாங்க. மலருமே சரிங்க அத்தை நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் அவங்களும் சமைக்க போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் சுரேஷ் பார்த்திங்கன்னா, நீ வந்துட்டு காலையில் அவர் தான் வந்துட்டு அவங்கள காலேஜ் கூப்பிட்டு போய் விட போகிறாரு. போகிற வழியில் நீ இன்றைக்கி வேணும்னு தானே பண்ண, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஒன்றும் வேணும்னெல்லாம் பண்ணலை, நல்ல சாப்பாடு தான் கொடுத்தேன், அவங்க சாப்பிடல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து சுரேஷில் இல்லை நீ வேணும்னு தான் பண்ண, அவங்க வந்துட்டு இதுதான் சாப்பிடுவாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு உன் இஷ்டத்துக்கு சமைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது. சண்டை வந்தோடனே நீ பைக்கை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோபமாக சொல்கிறாரு. உடனே மாதிரி நான் ஒன்றும் உங்கள் பைக்கில் ஏறுறேன்னு சொல்ல வரல, நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு ஆட்டோ பிடிச்சி போக தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மலர் வீட்டில் வந்துட்டு வகை வகையாக சமைச்சு வைக்கிறாங்க. சமைச்சு வச்சுட்டு பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இங்கே சாயங்காலம் வந்துடுவீங்கல்ல சீக்கிரம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு வந்துடுவோம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. ஃபோனை வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா அவருக்கு கடன் கொடுத்தவங்க வந்து நிற்கிறாங்க. என்னடா இது கதையில் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க வந்துட்டு கொடுத்த காசை திருப்பி கேட்குறாங்க. இவர் வந்து வீட்டுக்காக தான் அந்த காசை வாங்கினார். ஆனால் வந்து வீட்டில் இருக்கவங்க ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. வீட்டில் இருக்கிற எல்லா செலவுமே வந்து பாக்கியராஜ் தான் பண்ணணும். சாப்பாட்டுக்கு செலவு, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு, நான்வெஜ் செலவு எல்லாமே பாக்கியராஜ் தான் பண்ணணும். ஆனால் அங்கே சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, போலீஸ் வேலை செஞ்சுட்டு வேறு இருக்கார், ₹1 தரமாட்டார், எல்லாமே பாக்கியராஜ் தான் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கல்யாணத்துக்கு முதற்கொண்டு பாக்கியராஜ் தான் கடன் வாங்கி கொடுத்துருப்பாரு எல்லாத்துக்குமே. ஆனால் அது என்ன ஆச்சு, எப்படி கட்டின எதுவுமே இவங்க கேட்க மாட்டாங்க. கடைசியில் எல்லாமே சேர்ந்து பாக்கியராஜ் தலையில் விழுந்துருச்சு. பாக்கியராஜுமே எவ்வளோ தான் சமாளிப்பார். ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த மாதம் கொடுத்துட்றேன், அடுத்த மாதம் கொடுத்துட்றேன்னு தவணை சொல்கிறாரு. அவங்க ஒத்துக்கவே இல்லை. நீ வந்து இந்த பைக் வச்சுருக்கல, நீ தவணையை கொடுத்துட்டு பைக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பாக்கியராஜுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இன்றைக்கி நைட்டு இந்த பைக்கை வச்சு தானே நம்ம மலரை வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்கோம், கடைசியில் இப்படி ஆகிடுச்சே, பைக் இல்லாமல் என்ன பண்ணுறது, அவள் ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட கேட்டது இது ஒரே ஒரு விஷயம் தானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் நிற்கிறாரு. ஆனால் இங்கே மலர் வந்துட்டு ஒரு கனவு கோட்டையே கட்டி வச்சுருக்காங்க. பாவம் அது வந்து கலைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்றது அவங்களுக்கு புரியலை. அது என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் அப்கமிங் எபிசோடில் பாருங்கள். இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மலர் வந்துட்டு பைக்கில் போவாங்க. அதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக பாக்கியராஜ் வேறு எதனா பைக் எடுத்துகிட்டு வருவார். இவங்களும் ஜாலியாக கிளம்பி போவாங்க. ஆனால் உடனே கிளம்பி போக மாட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக தான் அந்த ஆசை நிறைவேறும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆசை நிறைவேறுதா இல்லையா அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர எபிசோடில் தான் தெரியும். ஏன்னா அவங்க பைக்கில் போகிறத வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.